பார்க்க நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள் எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது நான் திரைத்துறையில் இருந்தேன். இப்போ கட்சி ஆரம்பிக்கல. எங்கள் அண்ணன் தான் தலைவராக இருந்தாங்க, திருமாண்ணன். அதில் ஒருங்கிணைப்பாளராக எங்கள் ஐயா இருந்தாங்க, மருத்துவர் ஐயா. நான் அண்ணாந்து பார்த்த தலைவர்களில் 2 பேரும் வியக்கத்தக்க தலைவர்கள். உண்மையிலேயே இந்த மண்ணு மக்கள் மீது பற்றுக்கொண்ட தலைவர்கள். ஒரு கெடுவாய்ப்பாக திராவிட அரசியல் வந்து பிரித்து போட்டுருச்சு. எங்கள் அண்ணனை ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து, எங்கள் ஐயா ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து. ஒரு வேளை நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாக வந்து 15 விழுக்காடு 20 விழுக்காடு வாக்க தொடும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதை பேசி என்ன பயன் இருக்குது? எங்கள் அண்ணன் திமுக விட்டு வர மாட்டாங்க. இங்கிட்டு ஒரு எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அது தமிழ் சமூகத்துக்கு அது ஒரு கெடு வாய்ப்பு தான். தெற்க வடக்க பறையரும் படையாச்சியும் ஒன்றா இருந்து அங்கே பல்லரும் கல்லரும் ஒன்றா இருந்தால் எங்களை வேறவே ஆண்டிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு கெடு வாய்ப்பு தான். எங்களுக்கு அது அமையலை. இனி வரும் காலங்கள்லையாவது அந்த மாறுதல் உருவாக்கணும். அழைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் கொள்கை முடிவு இதுவாக இருக்குது. பாராளுமன்றத்தில் நாங்கள் தனித்து தான் போட்டிடுறோம். 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏறக்குறைய வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி பயணிச்சுட்டு இருக்கோம். 24 இந்த மாதம் 24ஓட என்னுடைய தமிழ்நாடு முழுமைக்கு சுற்றுப்பயணம் முடியுது. திருப்பி ஜனவரியிலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன். அது தனித்து தான் நான் போட்டிட்டேன். அதனால் ஐயாவுக்கே தெரியும். அவர் கூப்பிட்டு பேசும்போது நான் வர முடியாது, என் கொள்கை முடிவாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பேசி பயணம். திராவிட கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பலமுறை சொல்லி அதை மீறி நாம் தமிழர் கட்சி போட்டி. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் ஏதோ இல்லாத ஒன்று குற்றச்சாட்டை வச்சுட்ட மாதிரி சொல்றீங்களே, கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. அது ஒரு கொடிய சூழல் தான். எப்படின்னா, நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நம்ம பேசுகிறோம். ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்குறதெல்லாம் ஊண்டப்படுது. 100 கோடி முதலீடு செய்து வென்று வர ஒரு வேட்பாளர் 1000 கோடி சம்பாதிக்கலாம்னு நம்பிக்கையில் தானே முதலீடு செய்கிறாரு. அப்போ அப்படியே அங்கேயே தொடங்கிடுதில்ல அது. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து என்னைக்கு சொல்கிறாரு பாருங்க, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானதுன்றார். அன்னைக்கே சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்காங்க காசு கொடுக்க. எங்கள் தாத்தா தேவி திருமகன் முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிடாங்கிறார். பேரறிஞர் அண்ணா தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாடாங்கிறார். தவிட்டுக்கு வாங்குறதே அவர் பேரை சொல்லி அரசியல் செய்கிற கட்சியில் தான் வாங்குது. அது அன்னையிலேருந்தே இந்த கொடுமை தொடர்ந்து தான் இருந்துட்டு இருக்குது. அது ஒழியனா அது மக்களுக்குள்ளே நானே இருக்கேன்னு பாருங்களேன். நான் பேசிட்டு வரும்போது சின்ன நல்லா தான் பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன், ஏதாவது இருக்கா கொடுத்துட்டு போ, எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கிட்ட எங்கள் அப்பா வயதை ஒத்த பெரியவர்கள், அம்மா வயதை ஒத்த பெரியவங்கள்லாம் சின்ன நல்லா தானே பேசுகிறாடா ராசா, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போடா அம்மாவுக்கு அப்படி சொன்ன நானே கேட்டிருக்கேன் தான் பாருங்க. பழக்கிட்டாங்க. அது ஒரு கலாச்சாரமாக உருவாக்கிட்டாங்க. அது ஒழியணும், அது மாறணும். இப்போ நான் செய்கிறேன், நாளைக்கு என் தம்பி விஜய் இருந்தால் காசு கொடுக்க மாட்டார், அதை வலியுறுத்தி பேசுவார். அப்படிங்கும்போது ஒரு தலைமுறை மாறுது பாருங்கள். எனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது எங்கள் பிள்ளைகள்லாம் காசு இல்லாமல் நம்ம வாக்கு செலுத்தணும். எனக்கு 31 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க, ₹1 காசு வாங்கலையே. அப்படிலாம் ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு மாறுதலுக்கான தேடல் இருக்குல்ல, மாறும். இந்த கேடுகட்ட பணநாயகம் ஒரு நாள் சாகும்ல, சாகும். அருவறுப்பாங்க, மக்கள் அருவறுப்பாங்க. காசை வாங்கினா கூட விரும்பின சின்னத்துக்கு, விரும்பின கொள்கைக்கு, கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற சூழல் உருவாகும். கடந்த காலத்தில் இவங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. சட்டம் போடும்போது 6 மாதம் இழுத்தாங்க. அப்படியே அப்போ நீதிபதி
அந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உடம்பு முடியாமல் போயிடும். திடீர்னு கேரளா போயிடுவார், திடீர்னு டெல்லி போயிடுவார். இப்படியே என்னை 6 மாதம் சிறையில் வச்சாங்க. அது இப்போ நடக்குது, அதுதான் நடக்குது இப்போ. அது